Friends, welcome to Civil Scope. இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இருந்து பார்ட் 1 வீடியோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், பெர்னோலிஸ் தியரம், அப்புறமா அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னோலிஸ் தியரம், ப்ரெஷர் மெஷர்மெண்ட் இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளூயிடுன்னு சொன்னது நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஒரு வாட்டர் தான் ஞாபகம் வரும். ஓகேவா? ஒரு லிக்யூட் தான் ஃப்ளூயிடுன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் லிக்யூட் மட்டும்தான் ஃப்ளூயிடா? இல்லை, நம்மளை சுற்றி இருக்க காற்றுமே ஒரு ஃப்ளூயிட் தான். அதாவது எந்த சப்ஸ்டன்ஸுக்கெல்லாம் பாய்ந்தோடக்கூடிய தன்மை இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். அப்போது லிக்யூட் அண்ட் கேஸஸ் இந்த ரெண்டுமே ஃப்ளூயிட் தான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். Fluid mechanics is a branch of engineering science which deals with the properties and behavior of the fluid at rest and in motion. அதாவது ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும் போதும் மோஷன் மூவ் ஆகிட்டு இருக்கும் போதும் அதோட பிஹேவியர் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்கிறது தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸுங்கிறது வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் ஹைட்ராலிக்ஸ். ஓகேவா? ஹைட்ராலிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் வாட்டர். ஃப்ளூயிடில் ரெண்டு இருக்குது, லிக்யூடு கேஸ். ரெண்டையுமே வந்து நம்ம ஃப்ளூயிடாக தான் கருதுவோம். ஃப்ளூயிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இட் ஹாஸ் நோ டெஃபினைட் ஷேப் ஆஃப் இட்ஸ் ஒன். இதுக்கு வந்து ஒரு நிலையான வடிவம் இருக்காது. நம்ம எந்த வெசலில் அதை வந்து அடைச்சி வைக்கிறோமோ அதோட ஷேப்பை தான் அது பெறும். ஓகேவா? இட் கண்டெயின் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். இட் சேஞ்சஸ் இட் ஷேப் வென் ஃபோர்ஸஸ் ஆர் அப்ளை. நம்ம அந்த ஃப்ளூயிடில் ப்ரெஷர் இல்லைன்னா ஏதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அதில் வந்து சம் சேஞ்சஸ் நடக்கலாம். ஓகேவா? இது லிக்யூட் அண்ட் கேஸஸில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை நான் தெரிஞ்சுக்கலாம். ஹைட்ரோஸ்டாட்டிக். இட் டீல்ஸ் வித் அ பிஹேவியர் ஆஃப் லிக்யூட் அட் ரெஸ்ட். ஒரு லிக்யூட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும்போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அதை சொல்கிறது தான் ஹைட்ரோஸ்டாட்டிக். ஹைட்ரோடைனமிக். இட் டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த லிக்யூட் அண்ட் த ஃபோர்ஸஸ் எக்ஸைட்டட் பை இட் ஆர் ஆன் இட். ஒரு லிக்யூட் ஆர் ஃப்ளூயிடில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது மூவ் ஆகலாம். ஓகேவா? அப்போது அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால அதோட வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை சொல்கிறது தான் ஹைட்ரோடைனமிக்ஸ். Hydrokinematics. It deals with the behavior of liquid in motion. It concerns with the flow characteristics of liquid without considering the forces causing the flow. ஒரு லிக்யூடில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து ஃப்ளோ ஆகலாம். அதாவது மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஃப்ளூயிடில் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது அதை சொல்கிறது ஹைட்ரோகைனமேட்டிக்ஸ். ஓகேவா? அதே நேரத்தில் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை வந்து இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட். ஃபர்ஸ்ட் ஒன், ஐடியல் ஆர் பர்ஃபெக்ட் ஃப்ளூயிட். எந்த ஒரு ஃப்ளூயிடும் நம்மளுக்கு 100% பர்ஃபெக்ட் ஃப்ளூயிடாக இருக்காது. ஓகேவா? ஆனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃப்ளூயிடுக்கு டென்சிட்டி மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி, வேறு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அதாவது இந்த ஐடியல் ஃப்ளூயிடை வச்சு நம்ம மற்ற ஃப்ளூயிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவோம். அந்த ஃப்ளூயிட்னு சொல்லுவோம் ஐடியல் ஃப்ளூயிட். அ ஃப்ளூயிட் ஹேவிங் டென்சிட்டி ஒன்லி as property is called ideal fluid. Ideal fluid is one which has no viscosity, no surface tension, no cohesion and no adhesion. ஓகேவா? ஐடியல் ஃப்ளூயிடை இமேஜினரி ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம், நான் விஸ்கஸ் ஆர் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம். இதோட வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இன் ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கும். ஓகேவா? இதையும் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? ஐடியல் ஃப்ளூயிடுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது, டென்சிட்டி மட்டும்தான் அதோட ப்ராப்பர்ட்டி. இதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம மற்ற ஃப்ளூயிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ரியல் ஆர் ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட். ரியல் ஃப்ளூயிட்னா நார்மலாக நமக்கு இருக்கிற எல்லா ஃப்ளூயிட்ஸுமே என்னென்னா ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட் ஆர் ரியல் ஃப்ளூயிட் தான். அதாவது அதுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அதாவது விஸ்காசிட்டி இருக்கும், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கம்ப்ரெசிபிலிட்டி, டென்சிட்டி எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். நம்ம அதில் சம் ப்ரெஷரையோ இல்லை ஃபோர்ஸையோ நான் அப்ளை பண்ணேன்னா அது வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா அதோட பிஹேவியரில் இல்லைன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸில் சம் சேஞ்சஸை வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஏற்படுத்தலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்க ஃப்ளூயிட்னு சொன்னால் ரியல் ஆர் ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அ ஃப்ளூயிட் ஹேவிங் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் விஸ்காசிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கம்ப்ரெசிபிலிட்டி அண்ட் டென்சிட்டி இஸ் கால்ட் ரியல் ஃப்ளூயிட். When such a fluid flows, a certain amount of resistance offered by it. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர் அண்ட் ஆயில். ஓகேவா? இப்போ ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன, ரியல் ஆர் பர்ஃபெக்ட் ஃப்ளூயிட்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நியூட்டோனியன் ஃப்ளூயிட். நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ங்கிறது நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை எந்த ஃப்ளூயிடெல்லாம் ஒபே பண்ணுதோ அதை நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகேவா? த ஃப்ளூயிட் விச் ஒபே த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் கால்ட் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்ன சொல்லுது? shear stress which is directly proportional to the
டைம் ரேட் ஆஃப் டிஃபர்மேஷன், அதாவது ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி எந்த ஃப்ளூயிடுக்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிட் சொல்லலாம். ஏர், லூப்ரிகேட்டிங் ஆயில், வாட்டர் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடுங்கிறதுக்கு வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை எந்த ஃப்ளூயிடெல்லாம் ஒபே பண்ணலையோ அதை வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், பெயிண்ட், பிரிண்டரிங் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி பார்த்துடலாம். ஓகேவா? The law states that the shear stress on the fluid element layer is directly proportional to the rate of shear strain. அதாவது ஒரு fluidல நான் வந்து shear stress அப்ளை பண்ணேன்னா அங்கே வந்து time rate of deformation நடக்கும். ஓகேவா? அந்த deformation வந்து shear stressக்கு directly proportionalா இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. The shear stress is directly proportional to the rate of shear strain or angular deformation rate ன்னு சொல்லலாம். இல்லைனா velocity gradientக்கு directly proportional இருக்கும். இல்லைனா strain rateக்கு directly proportional இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? It is tau, it's directly proportional to du divided by dy. Tau equal to mu into du divided by dy. இங்க muங்கிறது வந்து dynamic viscosity. Thixotropic fluid. ஒரு fluidல விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அப்போ விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த ஃப்ளூயிட் என்ன சொல்லலாம்னா திக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரியோஃபெப்டிக் ஃப்ளூயிட். இங்கே வந்து விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ளூயிட் வந்து ரியோஃபெப்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவான். இதோட கிராஃப் இன்க்ளூட் பண்ணுறேன், அப்போ இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? விஸ்காசிட்டிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நான் கிராஃப் பிளாட் பண்ணுறேன். இப்போ திக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிடை பாருங்கள், மேலேருந்து கீழே வருது. அதாவது விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஃப்ளூயிட் வந்து திக்ஸோட்ரோபிக். ரியோஃபெப்டிக் ஃப்ளூயிடு பாருங்கள், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்க ஃப்ளூயிடை வந்து ரியோஃபெப்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடுக்கு முன்னால் நமக்கு நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ளூயிடே கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? அதாவது நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்ன சொல்றதுன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர். இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்னன்னா tau equal to mu into du divided by dy the whole power n. ஓகேவா? இதான் அதோட ஜெனரல் ஈக்குவேஷன். இப்போ நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி இதை ஃபாலோ பண்ணுற ஃப்ளூயிட் என்ன சொல்லணும்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகேவா? தட் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின். அப்போது ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஷியர் ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த கர்வ் எப்படி வரலாம்? ஒரு லீனியர் லைனாக வரலாம். ஓகேவா? இதை என்ன சொல்லணும்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஓகேவா? இங்கே என்னோட வேல்யூ என்ன இருக்கும்னா இதில் n ஈக்குவல் டு 1 இருக்கும். அதாவது tau ஈக்குவல் டு mu into du divided by dy the whole power n. இதான் அதோட ஜெனரல் ஈக்குவேஷன். அப்போது tau ஈக்குவல் டு என்ன வரும்? mu into du divided by dy. ஓகேவா? இது நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா வாட்டர், மினரல் ஆயில் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். வாட்டர், மினரல் ஆயில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இது நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஒபே பண்ற ஃப்ளூயிட் என்ன சொல்லுவோம்? நியூட்டோனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிமைனிங் நம்ம இப்போ ட்ரா பண்ண போறது எல்லாமே நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட், அதாவது நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஒபே பண்ணாது. ஓகேவா? இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளூயிட், இந்த டைப் ஆஃப் ஃப்ளூயிட் என்ன சொல்லுவோம்னா டைலட்டன்ட் ஃப்ளூயிட். டைலட்டன்ட் ஃப்ளூயிட் ஆர் ஷியர் திக்கனிங் சொல்லுவோம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷியர் திக்கனிங். இதில் இந்த என்னோட வேல்யூ விச் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஓகேவா? ஜெனரல் ஈக்குவேஷன் தெரியும், tau equal to mu into du by dy the whole power n. இப்போ என்னோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1, என்னோட வேல்யூ நான் 2ன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. n equal to 2 du by dy ஓட வேல்யூ, அந்த ரேட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன் அந்த வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 power 2 which is equal to 9 வரும். ஓகேவா? 3 ஸ்கொயர்னா 9 தானே. அப்போது ஷியர் ஸ்ட்ரெயினோட வேல்யூ 3, ஆனால் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 9. ஓகேவா? கொஞ்சமாக நான் ஷியர் டிஃபார்மேஷன் கொஞ்சம் நடந்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது. ஓகேவா? கர்வே பாருங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் அதிகம். ஓகேவா? கொஞ்சம் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு நிறைய ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இதை வந்து du டிவைடட் பை dy ஓட வேல்யூ, ஷியர் ஸ்ட்ரெயினோட வேல்யூ.
ஸ்ட்ரெஸ் பாருங்க அதிகமாக தானே இருக்குது டவோட வேல்யூ. ஓகேவா, அதனால இந்த ஃப்ளூயிட் என்ன சொல்லணும்னா டைரக்டன் ஃப்ளூயிட் ஆர் ஷியர் திக்னிங் சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கர்வ். ஓகேவா, இது நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட் தான். இந்த ஃப்ளூயிட் என்ன சொல்லணும்னா சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். ஓகேவா, பிளாஸ்டிக் ஃப்ளூயிட். இதில் என்னோட வேல்யூ என்ன இருக்குன்னா n equal to n which is less than 1, ஒன்றை விட கம்மியாக இருக்கும். அதாவது எனக்கு ஷியர் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, போக போக இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எனக்கு இங்கே பாருங்கள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஓகேவா, எந்த டைப் ஆஃப் ஃப்ளூயிட் என்ன சொல்லணும்னா சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஹியூமன் பிளட், அப்புறமா மில்க், இதெல்லாம் வந்து சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ளூயிட் பார்த்துடலாம் பிங்கம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட். ஓகேவா, பிங்கம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் சொல்லுவோம். இதோட இங்கேயும் வந்து என்னோட வேல்யூ 1 தான். ஓகேவா, நம்ம நியூட்டோனியன் ஃப்ளூயிட்லேயும் என்னோட வேல்யூ 1 பார்த்துருப்போம். இங்கே பிங்கம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுக்கு என்னோட வேல்யூ 1. இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த ரெண்டுத்துக்கும் இங்கே சம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுத்தாதான், அதாவது சம் சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாதான் அங்கே வந்து ஸ்ட்ரெயின் நடக்கும். ஓகேவா, அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தாதான் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா, அப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து சம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த பார்ட்னு சொல்ல ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஓகேவா, சம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்தா தான் எனக்கு அந்த லிக்யூட் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி இருக்க ஃப்ளூயிட்னு சொல்லலாம் பிங்கம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் டூத் பேஸ்ட். அதாவது நம்ம கீழே டூத் பேஸ்ட்டோட டியூப்லேருந்து நம்ம என்னது ப்ரெஷர் கொடுத்தா தான் அங்கே வெளியில் வரும் தானே. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட் இல்லைன்னா எல்லா க்ரீமையும் கூட இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் டூத் பேஸ்ட். ஓகேவா, இந்த வேல்யூ என்னன்னா டவு நாட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்னா என்னது நார்மல் ஈக்குவேஷன் டவு ஈக்குவல் என்ன வரும் u into du divided by dy the whole power n. ஓகேவா, இங்கே என்னோட வேல்யூ 1. அப்போ டவு ஈக்குவல் டு சம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கும். அப்போ டவு நாட் ப்ளஸ் மியூ இன்ட்டு du divided by dy. ஓகேவா, இது அதோட ஈக்குவேஷன். ஓகேவா, அதாவது நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடியல் ஃப்ளூயிட் ஆர் தோஸ் ஃப்ளூயிட் விச் ஹாவ் நோ விஸ்காசிட்டி. ஓகே, ஐடியல் ஃப்ளூயிடுங்கிறத பர்ஃபெக்ட் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அதுக்கு டென்சிட்டியை தவிர வேறு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வெலாசிட்டி கிரேடியனும் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கர்வும் எதை மென்ஷன் பண்ண நம்ம சொல்லணும். ஏ பாருங்கள், ஏங்கிறது எதை டினோட் பண்ணுது ஐடியல் ஃப்ளூயிட். பி எதை டினோட் பண்ணுது நான் நியூட்டன் ஃப்ளூயிட். ஓகேவா, பிக்கு வந்து 3. சி எதை டினோட் பண்ணுது ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் அண்ட் டி வந்து திக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டென்சிட்டி ஆர் மாஸ் டென்சிட்டி. எப்படி டினோட் பண்ணோம்னா ரோ ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். இதோட யூனிட் வந்து கேஜி பர் மீட்டர் கியூப், டைமென்ஷன் வந்து ml⁻⁻3. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி. இது எப்படி டினோட் பண்ணோம்னா ஸ்மால் w ஈக்குவல் டு வெயிட் பர் வால்யூம். வெயிட் எப்படி சொல்லலாம் மாஸ் இன்டு கிராவிட்டி சொல்லலாமா. அப்போ மாஸ் பர் வால்யூமா ரோன்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போ w ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி. இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா நியூட்டன் பர் மீட்டர் கியூப். இதோட டைமென்ஷன் வந்து ml⁻⁻2 t⁻². ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் வால்யூம். இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் டென்சிட்டி. ஓகேவா, Vs ஈக்குவல் டு 1/ρ. இதோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் கேஜி. டைமென்ஷன் வந்து m⁻⁻1 l⁻3. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த எனி ஃப்ளூயிட் பர் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இந்த டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிடை நம்ம மெர்க்குரியா கூட எடுத்துக்கலாம். அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னன்னா 13.6. ஓகேவா, டென்சிட்டி ஆஃப் வாட்டருங்கிறது அட் 4 டிகிரி செல்சியஸில் இருக்க வாட்டரோட டென்சிட்டி. ஓகேவா, இது ஸ்டாண்டர்ட் வாட்டர் டென்சிட்டின்னு சொல்லலாம். தட் இஸ் 1. ஓகேவா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் வாட்டர் இஸ் 1. விஸ்காஸ்னால நமக்கு என்னன்னு தெரியும், ரெசிஸ்டன்ட் டு ஃப்ளோ. அதாவது வாட்டரும் ஹனி எடுத்துக்கோங்க, ஃப்ளோ பண்ண வச்சிங்கன்னா ரெண்டத்தையும் வாட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆயிரும். அதே இது ஹனி வந்து மெதுவாக ஃப்ளோ ஆகும். அதான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, the properties by virtue of which it offers resistance to the motion of one layer of fluid over the adjacent layer.
ஓகேவா. இப்போ லிக்யூடாக இருந்துச்சுன்னா இதில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணனா விஸ்காசிட்டி என்னாகும், கம்மியாகும். இது கேஸில் எடுத்திங்கன்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் விஸ்காசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு டைனமிக் விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி மியூ ஈக்குவல் டு இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சியர் ஸ்ட்ரெஸ் டு த டைம் ரேட் ஆஃப் டிஃபார்மேஷன், தட் இஸ் டவு டிவைடட் பை du டிவைடட் பை dy. இதோட யூனிட் என்ன, நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கேஜி பர் மீட்டர் செகண்ட் சொல்லலாம். 1 நியூட்டன் second per meter square equal to 10 pies. அதாவது 1 pies equal to என்னன்னா 0.1 pascal. சர்ஃபேஸ் டென்ஷன்ங்கிறது ரெண்டு சேம் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்க கோகசிவ் ஃபோர்ஸஸ்னாலையும், கோகசிவ் ஃபோர்ஸ்னால் இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஓகே, அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்னாலையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்யூட்ஸோட அட்கசிவ் ஃபோர்ஸஸ்னாலையும் வரக்கூடிய டென்ஷனாக தான் என்ன சொல்லணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு பீக்கரில் நான் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா. வாட்டரில் டாப் மோஸ்ட் லேயரில் இருக்க அந்த வாட்டர் பார்ட்டிக்கிளை பாருங்கள், அது எதுக்கு கூட காண்டாக்ட் இருக்குது, ஏர் கூட காண்டாக்டாக இருக்குது, ஓகேவா. அப்போது அந்த ஏர் வந்து என்னாகும், அது வந்து டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ், ஏருங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் மீடியம், ஃப்ளூயிடுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் மீடியம். அப்போது அங்கே என்னாகும், அது டாப் மோஸ்ட் லேயர் என்னதும் அட்கசிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதே இது அந்த டாப் மோஸ்ட் வாட்டருக்கு கீழே என்ன இருக்குது, இன்னும் வாட்டர் தான் இருக்குது. அப்போ அங்கே இருக்க வாட்டர், உள்ளால இருக்க வாட்டர் பார்ட்டிக்கிள் மேலே இருக்க வாட்டர் பார்ட்டிக்கிளை பிடிச்சி கீழே இழுக்கும், ஓகேவா. அதே மாதிரி மேலே இருக்க ஏர் வந்து வந்து சம் அட்கசிவ் ஃபோர்ஸஸை க்ரியேட் ஆகும், ஓகேவா. அப்போ இந்த மேலே வந்து மேலே நோக்கி இழுக்கும், கீழே வந்து கீழே நோக்கி இழுக்கும். அப்போது அதனால அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் சம் டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும், ஓகேவா. அங்கே க்ரியேட் ஆகிற அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா ஆஃப் இன்டர்ஃபேஸ் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் டென்ஷன், ஓகேவா. அந்த அட்கசிவ் அண்ட் கோகசிவ் ஃபோர்ஸஸ்னால அதோட சர்ஃபேஸில் சம் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம், ஓகேவா. இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் இல்லைனா ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதோட டைமென்ஷன்ங்கிறது என்னதுன்னா F(L)⁻⁻1 ஆர் M(T)⁻², ஓகேவா. இப்போ மாலிகுல்ஸுக்கு இடையிலான கோகசிவ் ஃபோர்ஸ்னாலேயோ ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்யூட்ஸோட அட்கசிவ் ஃபோர்ஸஸ்னாலே இல்லைனா ஒரு மாலிகுலுக்கு ஒரு சர்ஃபேஸுக்கு இடையில இருக்க அட்கசிவ் ஃபோர்ஸ்னால வரக்கூடியதான் சர்ஃபேஸ் டென்ஷன், ஓகேவா. இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா சிக்மா, ஓகேவா. இதோட யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்டன் பர் மீட்டர் ஆர் ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு கேபிலாரிட்டி. கேபிலாரிட்டினா என்னன்னா இஸ் த ஃபினோமெனன் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் த லிக்யூட்ஸ் surface relative to the adjacent general level of liquid in small diameter tube. இப்போ ஒரு வெசலில் நான் வந்து லிக்யூட் எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஒரு ஸ்மால் டயாமீட்டர் டியூபை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டியூப்பில் வந்து வாட்டர் வந்து சம் லெவலுக்கு ரைஸ் ஆகலாம் இல்லைனா ஃபால் ஆகலாம், அதுதான் கேபிலாரிட்டின்னு சொல்கிறோம். ரைஸ் இது வந்து அட்கசிவ் ஃபோர்ஸ் வந்து கொகசிவ் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு டியூபை ஸ்மால் டியூபை வந்து அந்த லிக்யூடில் வந்து இன்சர்ட் பண்ணி வைப்போம். அப்போது அந்த லிக்யூடோட கொகசிவ் ஃபோர்ஸ் அந்த அட்கசிவ் ஃபோர்ஸை விட கம்மியாக இருக்குது, ஓகேவா. அந்த மாதிரி டைமில் என்னாகும், அங்கே வந்து வாட்டர் வந்து மேலே ரைஸ் ஆகும், அட்கசிவ் ஃபோர்ஸ்னால அது மேலே நோக்கி இழுக்கும், அப்போ நிறைய வாட்டர் மேலே ரைஸ் ஆகும், அந்த கேபிலரி ரைஸ் சொல்லுவோம். இங்கே டீட்டாங்கிறது லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேபிலரி ஃபால். இங்கே வந்து கொகசிவ் ஃபோர்ஸ், அதாவது கீழே இருக்க லிக்யூடோட கொகசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போ கீழே நோக்கி தான் இழுக்கும், அதனால அங்கே கேபிலரி ஃபால் நடக்கலாம். அதாவது அந்த ஹைட்டு வந்து ரைஸ் ஆகிற அந்த லிக்யூடோட ஹைட்டு வந்து கம்மியாகும். இங்கே டீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தான் 90 டிகிரியாக இருக்கும், ஓகேவா. இப்போது இந்த ஹைட்டை எப்படி மெஷர் பண்ணலான்னா யூஸிங் திஸ் ஃபார்முலா 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை காமா டி. இங்கே சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன், ஓகேவா. சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர். டீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்ட்ராக்ட் பிட்வீன் லிக்யூட் அண்ட் பவுண்ட்ரி, ஓகேவா. இந்த பவுண்ட்ரி வந்து வாட்டர் அண்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா டீட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். மெர்க்குரி அண்ட் கேஸஸாக இருந்துச்சுன்னா டீட்டோட வேல்யூ 130 டிகிரியாக இருக்கும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த டியூபோட இன்னர் டயாமீட்டர் கிரேட்டர் than 16 mm இருந்துச்சுன்னா அந்த கேபிலரி எஃபெக்டை வந்து நெக்லிஜிபிள் சொல்லுவோம், ஓகேவா. இதுவும் ஞாபகம், இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் அ ஃப்ளூயிட் இஸ் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following express the height of rise and fall of the liquid in a capillary tube? Option C is the right answer. 4 sigma cos alpha divided by WD, ஓகேவா. Wங்கிறத காமான்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் C is the right answer, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
Poise has the unit of option D dyne second per meter square. Dyneங்கிறது dynamic viscosity. Okay, dynamic viscosity second per centimeter square. Option D is the right answer. Next question, the dimension for kinematic viscosity is L square per T. Okay, option C is the right answer. That is L power 2 T power minus 1. Next question, with increase of temperature, viscosity of the fluid. இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஃபார் லிக்யூடில் என்ன ஆகும், விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இதை கேஸில் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, இன்க்ரீசஸ் இஃப் த ஃப்ளூயிட் இஸ் அ கேஸ் அண்ட் டிக்ரீசஸ் இஃப் இட் இஸ் அ லிக்யூட். Next question, if for a fluid in motion, pressure at a point in all direction is equal, then the fluid is, okay, equal வரும். An ideal fluid, option C is the right answer. அதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, அந்த ஃப்ளூயிட்டில் வந்து எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே வந்து ப்ரெஷர் வந்து சேமாக இருக்குது எல்லா டைரெக்ஷன்லேயும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளூயிட் என்ன சொல்லுவோன்னா ஐடியல் ஃப்ளூயிட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ரியல் ஃப்ளூயிட்னா எடுத்துக்கிடுவோங்க, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து அதோட ப்ரெஷர் வந்து சேஞ்சஸ் நடக்கலாம். ஓகேவா, அதுதான் ரியல் ஃப்ளூயிட். ஓகேவா, அப்போ ஐடியல் ஃப்ளூயிடுக்கு தான் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்களும் அங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ப்ரெஷர் இட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் பர் யூனிட் ஏரியா. ஒரு ஃப்ளூயிடில் ஒரு யூனிட் ஏரியாவில் அப்ளை ஆகிற ஃபோர்ஸை தான் என்ன சொல்லுவோம்னா ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்சல்யூட் ப்ரெஷர். Temperature at absolute zero pressure is minus 273 degrees Celsius. இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். Standard atmospheric pressure is 1.01325 bar. Newton per meter square கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன வரும், 1.01325 into 10 to the power 5 Newton per meter square. In waterல சொல்லணும்னா 10.3 meter of water. ஓகேவா, in mercuryயில் வந்து 76 centimeter of mercury. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்சல்யூட் ப்ரெஷர். ஒரு ப்ரெஷரை வந்து அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷருக்கு மேலே நம்ம மெஷர் பண்ணுற ப்ரெஷர்னு சொல்லுவோம் அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். when the pressure is measured above absolute zero pressure, that is absolute pressure. Absolute pressure equal to atmospheric pressure plus or minus gauge pressure. பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். P atmosphere plus or minus rho GH. ஓகேவா, நெக்ஸ்ட் Pascal's law. At any point in the fluid at rest, the pressure is exerted equally in all direction. ஓகேவா, ஒரு ரெஸ்டாக இருக்க ஃப்ளூயிடில் நான் ப்ரெஷரை அப்ளை பண்ணேன்னா அதோட விஸ்காசிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்ன ஆகும், ஜீரோ ஆகும். தட் இஸ் மியூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். டைனமிக் விஸ்காசிட்டி இஸ் ஜீரோ, டியூ டிவைட் பை டிஒய்ங்கிறது ஜீரோ ஆகும். அப்போ டவு ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகும். இதே இது ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ரியல் ஃப்ளூயிட்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேவா, அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா பாயிண்ட்லேயும் சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, அதுதான். நெக்ஸ்ட்டு டிவைசஸ் டு மெஷர் த ப்ரெஷர். ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சலரேஷன் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு ஆக்சலரோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. விண்ட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு அனிமோமீட்டர். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலை மெஷர் பண்ணுறதுக்கு பீவோமீட்டர். டார்க்கை மெஷர் பண்ணுறதுக்கு டைனமோமீட்டர். ஹியூமிடிட்டி வந்து ஹைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு வந்து பேரோமீட்டர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு பேரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். எந்த டிவைஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ப்ரெஷர். ஃப்ளூயிட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பீசோமீட்டர், சிம்பிள் யூடியூப் மேனோமீட்டர், டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர், மைக்ரோ மேனோமீட்டர், இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் அண்ட் இன்க்ளைன் மேனோமீட்டர். ஓகேவா, இதில் ஒரு சில டைப்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ரிமைனிங் வந்து அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். பீசோமீட்டர். பீசோமீட்டர்ங்கிறது என்ன, சிம்பிள் மேனோமீட்டர் தான். சிம்பிள் மேனோமீட்டர். ஓகேவா, ஒரு பைப்போட கிராஸ் செக்ஷன் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, ஒரு பைப்பை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் நான் இந்த பாயிண்டில் எனக்கு ப்ரெஷராக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அதனால என்ன பண்ணுறேன்னா ஒரு வெர்டிக்கல் காலமை அந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறேன், ஃபிட் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு வெர்டிக்கல் காலம். இதுதான் பீசோமீட்டர் செட்டப். ஓகேவா, அப்போ அந்த இந்த பாயிண்ட்டுக்கு ஒன் எண்டை வந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அனதர் எண்ட் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். ஓகேவா, ஓப்பன் டு அட்மாஸ்பியர். அப்போது இங்கே வந்து இந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்கேருந்து இந்த ஃப்ளூயிட்
இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும், இங்கேருந்து அப்படியே அந்த காற்றை வந்து மேலே தள்ளி விடும். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க ஃப்ளூயிட் வந்து இந்த வெர்டிக்கல் காலமில் வந்துடும், சம் ஹைட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து, இந்த ஏ பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வாட்டரோட டெப்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக இதில் வந்து அதோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்காக சம் ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது இந்த டெப்த்தில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அங்கே அந்த ப்ரெஷரோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த P at A equal to rho into G into H. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நான் எந்த பாயிண்ட் எனக்கு ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். யூடியூப் மேனோமீட்டர், பீசோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிடோட ஹை ப்ரெஷரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து வெர்டிக்கல் காலத்தோட ஹைட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அதிகமான ஹைட்டுக்கு நம்மளால் அங்கே வந்து ஃபிட் பண்ண முடியாது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் யூடியூப் மேனோமீட்டர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒரு ப்ரெஷர், ஓகேவா, கிராஸ் செக்ஷன் வியூ தான் வந்து ஒரு பைப்போட கிராஸ் செக்ஷன் வியூ. இதில் ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு பாயிண்டில் நான் ஒரு ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், அதுக்கு ஈக்குவலாக ஒரு மேனோமீட்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எதுக்காக மேனோமீட்டரை யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிடை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் மெர்க்குரி. ஓகேவா? இப்போ இங்கே வந்து இங்கே இருக்க ப்ரெஷர்னால என்ன ஆகும், இங்கே இருக்க வாட்டர் வந்து என்ன ஆகும், இங்கே போய் இந்த டியூப்பில் வந்துடும். இதோட ப்ரெஷர்னால என்ன ஆகும், இந்த ஃப்ளூயிடோட இந்த மெர்க்குரி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அதோட ப்ரெஷர்னால சம் ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த வாட்டரோட டெப்த்தை என்ன பண்ணுன்னா நான் H1 சொல்கிறேன். இதோட ஹைட் சம் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகிருக்கும், தட் இஸ் H2. ஓகேவா? இப்போது இந்த பாயிண்டில் நான் ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணியிருப்பேன், இந்த பாயிண்ட், ஓகேவா, தட் இஸ் PBR, PB ப்ளஸ் இந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் ப்ளஸ், ஓகேவா, இதோட ப்ரெஷர், இதோட டென்சிட்டி என்னது இருக்கும், ரோ எஃப், ஃப்ளூயிடோட டென்சிட்டி. ஓகேவா? ரோ ஏ ஜி கிராவிட்டி இன்டு இந்த ஹைட்டு H1 ஈக்குவல் டு இதை இந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடுக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு ஈக்குவேட் பண்ணேன்னா நான் அந்த ஹை ப்ரெஷரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ரோ, தட் இஸ் மேனோமெட்ரிக், இதோடது Hg இன்டு H2. ஓகேப்பா? இதுலேருந்து நான் அந்த பிபியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிபி ஈக்குவல் டு என்ன வரும், ரோ எம் ஜி H2 மைனஸ் ரோ ஃப்ளூயிட் ஜி இன்டு H1. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி. ஓகேவா? அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, லா ஆஃப் கன்சர்வேஷன். இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். ஓகேவா? இந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சில அசம்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்ன அசம்ஷன்னா, ஃப்ளோ இஸ் ஸ்டெடி, ஃப்ளோ இஸ் இர்ரோட்டேஷனல் அண்ட் ஃப்ளோ இஸ் நான் விஸ்கஸ், ஃப்ளோ இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஃப்ளோ இஸ் இன்கம்ப்ரெசிபிள். அதாவது ஒரு ஃப்ளோ வந்து இர்ரோட்டேஷனல் அண்ட் நான் விஸ்கஸ் அண்ட் கண்டினியூஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு அதிகமான டயாமீட்டர் உள்ள ஒரு பிளேஸ்லேருந்து கம்மியான டயாமீட்டர் உள்ள பிளேஸுக்கு போகும்போது அங்கே சம் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இருக்க எனர்ஜிஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அதில் என்னென்ன எனர்ஜி இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் ப்ரெஷர் எனர்ஜி. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது ஹைட்டை பேஸ் பண்ணி விடுது. அதாவது அதிகமான உயரத்தில் இருக்கும்போது அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதே இது வந்து கம்மியான உயரத்தில் வந்து அதிகமான உயரத்துலேருந்து கம்மியான உயரத்துக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அதிகமான உயரத்தில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகவும், கம்மியான உயரத்தில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகவும் இருக்கும்.
ஓகேவா. கைனடிக் எனர்ஜிங்கிறது வெலாசிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா. அதாவது அதிகமான டயாமீட்டர்ல ஒரு பைப் லைனை எடுத்துக்கிட்டோம்னா ஒரே பைப் லைன்ல ஒரு பைப் வந்து அதிகமான டயாமீட்டரோட இருக்கு, இன்னொன்று வந்து கம்மியான டயாமீட்டரை அதே பைப்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ அதிகமான டயாமீட்டர்ல இருந்து கம்மியான டயாமீட்டருக்கு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ அதிகமான டயாமீட்டர்ல வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்கும். கம்மியான டயாமீட்டர்ல போகும்போது வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதிகமான டயாமீட்டர்ல என்ன இருக்கும், அதிகமா ப்ரெஷர் இருக்கும். கம்மியான டயாமீட்டர்ல போகும் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஓகேவா. அதுதான் இதை வச்சுதான் நம்ம அந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா. அதாவது இந்த எனர்ஜி எல்லாமே எந்த ஒரு பாயிண்ட்ல எடுத்தாலும் இந்த டோட்டல் எனர்ஜி என்ன ஆகும், ஈக்குவலா. ஓகே. 2 டயாமீட்டர் இருக்கா ஒரு பைப்பை வந்து நான் ஒன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ ஐடியல் ஃப்ளூயிடே ஃப்ளோ ஆச்சுன்னா அங்க ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது என்னென்ன எனர்ஜி வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும், அதே மாதிரி ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும். ஓகேவா. அப்போ அந்த டோட்டல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் என்னன்னா கான்ஸ்டண்டா இருக்கும். ஓகேவா. எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட எல்லா பாயிண்ட்லயும் அந்த டோட்டல் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். எல்லா பாயிண்ட்லயும் அந்த எனர்ஜி வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். ஓகேவா. அதாவது இப்போ இது வந்து செக்ஷன் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா. இது வந்து அதிகமான டயாமீட்டர் உள்ள பைப்பு, இது வந்து கம்மியான டயாமீட்டர் உள்ள பைப். ஓகேவா. இது செக்ஷன் 2 எடுத்துக்கிறேன். இதுல இருக்க எனர்ஜி என்னெல்லாம் வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகேவா. அதை Z1. நெக்ஸ்ட் என்னது, கைனடிக் எனர்ஜி வரும். கைனடிக் எனர்ஜி எதை மென்ஷன் பண்ணுது, வெலாசிட்டி. அப்போ v²/2g. ஓகேவா. நெக்ஸ்ட் எனர்ஜி என்ன எனர்ஜி இருக்கும், ப்ரெஷர் எனர்ஜி. அது வந்து P/W. ஓகேவா. இது Z1, இது V1, இது P2. ஓகேவா. சாரி P1. செக்ஷன் 1 இருக்கிற மாதிரி தான் செக்ஷன் 2 ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடுக்கும் எனர்ஜிஸ் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து Z2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட கைனடிக் எனர்ஜியை v²/2g மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ரெஷர் எனர்ஜியை வந்து P2/W மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இங்கே ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிட் என்னது, ஐடியல் ஃப்ளூயிட். இப்போ இந்த ஃப்ளூயிடுக்கு எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து எனர்ஜி வந்து ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும். இதுதான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், பெர்னோலி தியரம். ஓகேவா. இப்போ நான் 2 ஈக்குவேஷனை வந்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன். டோட்டல் எனர்ஜிஸை வந்து ஈக்குவேட் பண்ணேன்னா Z1 + v1²/2g + p1/w ஈக்குவல் டு செக்ஷன் 2 இருக்க எனர்ஜிஸ். ஓகேவா. செக்ஷன் 2 ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடோட எனர்ஜிஸ் Z2 + v2²/2g + p2/w. ஃப்ளூயிட் வந்து அதிகமான உயரத்திலிருந்து கம்மியான உயரத்திற்கு ஒரு ஃப்ளோ ஆகும்போது அங்கேயும் சம் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஓகேவா. இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது டயாமீட்டர் அதிகம், ஆனால் இங்கே டயாமீட்டர் கம்மி. ஆனால் அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி எதை பேஸ் பண்ணியிருக்கு, பூமியிலேருந்து எர்த்லேருந்து எவ்வளவு ஹைட்டில் அந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ அதிகமான உயரத்தில் இருக்கும்போது அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகேவா. இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா இங்கே இந்த பாயிண்ட். ஓகேவா. எதோட ஹைட் அதிகம், அதிகமான டயாமீட்டரோட பைப்போட ஹைட் வந்து அதிகமா இருக்குங்க. ஓகேவா. இங்க என்னது இருக்கு, Z1. இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க கம்மியா இருக்கு, that is Z2. ஓகேவா. இங்க வந்து அதிகமா இருக்கு, இங்க வந்து கம்மியா இருக்கு. அப்ப இங்க இருந்து ஃப்ளூயிட் இங்க ஃப்ளோ ஆகி போகுது. அப்ப இங்க அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது, கம்மி ஆகுது. ஓகேவா. அப்போ இங்க வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜில சம் லாசஸ் நடந்திருக்கு. ஓகேவா. அந்த லாசஸ் எப்படி சொல்லுவோம், லாஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா. லாஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், Z1 மைனஸ் Z2 எடுத்துக்கலாமா, அதிகமான ஹைட் மைனஸ் கம்மியான ஹைட், அதான் அதோட லாஸ். ஓகேவா. அதாவது அதிகமான உயரத்திலிருந்து கம்மியான உயரத்துக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த லாஸ் என்னது, Z1 மைனஸ் Z2. ஓகேவா. நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா. வெலாசிட்டி பாருங்க, வெலாசிட்டி அதிகமான டயாமீட்டர்ல ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அந்த வெலாசிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஆனா கம்மியான டயாமீட்டர்ல
ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதாவது அதிகமான டயாமீட்டர்லேருந்து கம்மியான டயாமீட்டருக்கு வருது. அப்போ இங்கே அதிகமான தண்ணி இருந்திருக்கும். இந்த தண்ணி இங்கே வரும்போது என்னது அதிகமாக வெலாசிட்டி இருக்கும். ஓகேவா, ஸ்பீடு வந்து அதிகமாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கைனடிக் எனர்ஜி. ஓகேவா, கைனடிக் எனர்ஜினா நம்ம வெலாசிட்டி பேஸ் பண்ணி உள்ளது. தட் இஸ் v1² டிவைட் பை 2g. ஓகேவா, இப்போ அதிகமான டயாமீட்டரில் இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது இங்கே அதிகமான வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஓகேவா, அதே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு என்னது கம்மியான டயாமீட்டர் பைப்புக்கு வரும்போது என்ன ஆகுது, அங்கே வாட்டர் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஓகே, நிறைய வாட்டர் வந்துட்டு இது கம்மியான டயாமீட்டரில் போகும்போது அங்கே ஒரு ஸ்பீடாக, ஓகேவா, ஸ்பீட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃப்ளோ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து என்ன ஆகும், அப்போ ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது எங்கே ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னா கம்மியான டயாமீட்டரில் ஃப்ளூயிடுக்கு தான் வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, அப்போது இங்கே வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்குது, இங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. அப்போது அதிகமான இடத்துல அதிகமான டயா உள்ள பைப்லேருந்து கம்மியான டயா உள்ள பைப்புக்கு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது வெலாசிட்டி என்ன இருக்குது, கெயின் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது, கெய்னிங் எனர்ஜி. ஓகேவா, தட் இஸ் கெய்னிங் எனர்ஜி ஈக்குவல் டு, ஓகேவா, அப்போ இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணினா எவ்வளோ எனர்ஜி எனக்கு கெயின் ஆகிருக்குன்னு கிடச்சிடும். ஓகேவா, அப்போ v2² டிவைடட் பை 2g மைனஸ் v1² டிவைடட் பை 2g. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் எனர்ஜி. ஓகேவா, எப்போவுமே அதிகமான டயாமீட்டரில் என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, கம்மியான டயாமீட்டரில் போகும்போது அங்கே கண்டிப்பாக ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஓகேவா, அப்போ இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இங்கே ப்ரெஷர் வந்து கம்மி ஆகும். அதனால இங்கே என்ன நடந்திருக்குன்னா இங்கே வந்து லாஸ் இன் ப்ரெஷர் நடந்திருக்கு. ஸோ லாஸ் இன் ப்ரெஷர் ஈக்குவல் டு, அதிகமான ப்ரெஷர்லேருந்து கம்மியான ப்ரெஷரை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்து லாஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போது P இங்கே தான் அதிகம், P1 டிவைட் பை W மைனஸ் P2 டிவைட் பை W. ஓகேவா, பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணுது, கன்சர்வேஷன் எனர்ஜி. ஓகேவா, லா ஆஃப் கன்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ டோட்டல் லாஸ் இன் எனர்ஜி, அதாவது கன்சர்வேஷன் எனர்ஜி என்ன சொல்லுது, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஓகேவா, அப்போ இதுல என்ன சொல்லுதுன்னா டோட்டல் லாஸ் இன் எனர்ஜி வந்து எவ்வளவு எனர்ஜி கெயின் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்போ ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணினா என்ன ஆகும்னா, ஓகேவா, அதாவது டோட்டல் லாஸ் இன் எனர்ஜி which is equal to total gain in energy. ஓகேவா, எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு, that is loss in potential energy, loss in potential energy plus loss in pressure energy equal to gain in energy. Total gain in energy is velocity. Okay, that is total gain in velocity. Okay, இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நான் ஈக்குவேட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும், loss in potential energy is Z1 minus Z2 plus loss in pressure energy, that is P1 divided by W minus P2 divided by W. Okay va, equal to total gain in energy, gain in velocity is V2 squared minus V2 squared 2G divided by 2G minus V1 squared divided by 2G. Okay va, இப்போ நான் மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். இப்போ மைனஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நான் ஒரு பக்கமாக கொண்டு வரேன். ஓகேவா, தட் இஸ் இங்கே வந்து Z1 ப்ளஸ் P1 டிவைடட் பை W. ஓகேவா, இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வரேன் வச்சுக்கோங்க. அப்போ இது ப்ளஸ் ஆகுமா, V1 ஸ்கொயர் டிவைடட் பை 2G ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் டிவைடட் பை 2G plus
Z2 இந்த இங்கே கொண்டு வரேன் ப்ளஸ் P2 டிவைடட் பை W. ஓகேவா? இப்போ பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஃபார் ரியல் ஃப்ளூயிடுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோட்டல் லாஸ் இன் எனர்ஜியை வந்து டோட்டல் கெய்னிங் எனர்ஜிக்கு ஈக்குவேட் பண்ணி நான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் வந்து எந்த லா பேஸ் பண்ணியிருக்குன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னோலிஸ் தியரம். பெர்னோலிஸ் தியரத்தோட அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிட்டர் டியூப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பைப் லைனில் இல்லைன்னா அதாவது செக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஃப்ளூயிடோட வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். V = C × √2g. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹெச்ங்கிறது டைனமிக் ஹெட். நெக்ஸ்ட்டு வெஞ்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ் மீட்டர், எல்போ மீட்டர், நாசில் மீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன் பைப், ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஃப்ளூயிடோட டிஸ்சார்ஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கேயும் வந்து பெர்னோலிஸ் தியரம் இந்த டிவைசஸ் எல்லாம் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு ரோட்டோமீட்டர். இங்கே வந்து ரோட்டோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ண, ஒரு க்ளோஸ்டு கான்டியூட்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஃப்ளூயிடோட டிஸ்சார்ஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். A pitot tube is a simple device used for measuring the velocity of the flow. ஓகேவா? ஆப்ஷன் A is the right answer. Next question, continuity equation is derived based on the law of conservation of mass. ஓகேவா? continuity equation வந்து எந்த law பேஸ் பண்ணியிருக்குன்னா law of conservation of mass. Option B is the right answer. Next question, in the Bernoulli's equation used in pipe flow, each term represent energy per unit weight. ஓகேவா? ஆப்ஷன் A is the right answer. பெர்னோலிஸ் தியரத்தை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகேவா? அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் டயாமீட்டர் உள்ள பைப்பில் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும் போது அதோட ப்ரெஷரையோ இல்லைனா அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜியையோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கேட்கலாம். அப்போ அந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் இஸ் லா ஆஃப் ஆப்ஷன் C கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? அதாவது எந்த ஒரு லாஸஸும் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது நடக்காது. அதுதான் சொல்லுது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.